Hello students. இன்னைக்கு நம்ம வந்து rotational spectroscopy of polyatomic molecules பத்தி பார்க்க போறோம். polyatomic molecules பத்தி பார்க்கும்போது அது நாலு டைப்பா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து linear molecules, அப்புறம் வந்து spherical top, அப்புறம் symmetric top, asymmetric top. இந்த மாதிரி நாலா நம்ம பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த rotational spectroscopy of polyatomic molecules depends upon the eye, in which direction அந்த I வந்து ஆக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ I வந்து நம்ம பார்த்துருக்கோம் L is equal to I omega. L is the angular momentum and I is the moment of inertia. Omega is the angular velocity. இதில் வந்து angular momentumம் இந்த angular velocity வந்து vector quantities. I is a tensor quantity. ஸோ எப்போதுமே இந்த tensor quantityக்கு வந்து if it is three-dimensional tensor quantity na 3/3 9 matrix varum. For example, IXX, IYY, XY, IXZ, IYX, YY, YZ, IZX, ZY, ZZ. இந்த மாதிரி 3/3 matrix மாதிரி வரும். இது வந்து LX, LY, LZ, omega X, omega Y, omega Z. ஸோ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஆக்சிஸை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது if you அதாவது அந்த சென்டர் ஆஃப் மாஸில் பிரின்சிபல் ஆக்சிஸை நம்ம வந்து மாலிக்யூலினுடைய பிரின்சிபல் ஆக்சிஸோட நம்ம செலக்ட் பண்ணணும்னாக்கா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டயகனல் எலமெண்ட்டை தவிர பாக்கி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ மூணு ஆக்சிஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ஏ பி சின்னு அப்படி மூணு ஆக்சிஸை நம்ம எடுத்துட்டோம்னா தே ஆர் கால்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் இனேஷியா. அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் இனேஷியாவில் அதை நம்ம எடுத்துட்டோம்னா IXX, IYY, IZZ it will be equal to IX or IY, IZ ன்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா IA, IB, IC அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து லீனியர் மாலிக்யூலுக்கு நம்ம இதை பார்ப்போம். இது வந்து ஹைட்ரஜன் குளோரைடு மாலிக்யூல் HCl. சப்போஸ் ஒரு பிளேனில் இருக்கு. ஸோ இந்த பிளேனில் H இங்கே இருக்கு, Cl இங்கே இருக்கு. ஸோ இந்த பிளேன்லேயே இது இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த ஹெச்சும் சிஎல்லும் அதே பிளேனில் தான் இருக்கு. இந்த பிளேன்லேருந்து வேற எந்த பக்கம் பிளேனுக்கு வெளியில் போகாமல் அப்படியே அங்கேயே இருந்து சுற்றும் போது இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இங்கே சுற்றிட்டு இருக்கும்போது ஐஏ பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் திஸ் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கு? இந்த ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கு இடையில இருக்கு. அது கூட பாஸ் ஆகுது. ஆனால் இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா HCl அதே பொசிஷனில் இருந்தால் நான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் எனி எனர்ஜி, எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி, because there is no movement of this hydrogen and chlorine from the position where it is. அது எங்கே இருக்கோ அங்கேருந்து அது மாறுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கேஸில் IA will be equal to 0. அதுவே வந்து HCl இப்படி இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸில் நம்ம சுற்றுறோம்னா இந்த இப்படி சுற்றும் அது இல்லையா? இப்படி சுற்றினோம்னா இது சுற்றும், இப்படி சுற்றும். இது வந்து குளோரின், இது வந்து ஹைட்ரஜன். ஸோ குளோரின் இங்கேருந்து இப்படி வருது, அது மாதிரி திரும்ப போகிறது. ஸோ இந்த குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டு ஆட்டமுமே வந்து ரொட்டேட் ஆகுது. ரெண்டு ஆட்டமுமே அதனுடைய பொசிஷன் மாறுறது. அதே மாதிரி இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு இப்போ HCl இப்படி இருக்கு. இப்படி இந்த ஆக்சிஸில் நம்ம சுற்றினோம்னாலும் ரெண்டு ஆட்டம்ஸுமே ஹைட்ரஜனும் குளோரினுமே வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதனால IB அண்ட் IC, சரி திஸ் இஸ் B, இந்த மாதிரி நம்ம சுற்றுறோம், இது C. இந்த ரெண்டு கேஸ்லையும் வந்து IB will be equal to IC, but IA is equal to 0 because IAல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 0 இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதில் வந்து குளோரினோ ஹைட்ரஜனோ அதனுடைய பொசிஷனை மாறுறது இல்லை, அந்த இருக்கிற இடத்தையே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸுக்கு இது வந்து லீனியர் மாலிக்யூல்ஸுக்கு. இதுக்கு அதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CO, கார்பன் மோனாக்சைடு, CO2. ஆனால் CO2ல வந்து பெர்மனன்ட் டைபோல் கிடையாது, அதனால இட் இஸ் மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ், அதனால ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கொடுக்காது. அது மாதிரி COS அதுவும் வந்து லீனியர் மாலிக்யூல் தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லீனியர் மாலிக்யூல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிக்கல் டாப். ஸ்பிரிக்கல் டாப் சாதாரணமாக வந்து பர்ஃபெக்ட் ஒக்டாஹெட்ரல் அண்ட் பர்ஃபெக்ட் டெட்ராஹெட்ரல் மாலிக்யூலில் தான் வந்து இந்த ஸ்பிரிக்கல் டாப் வரும். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் மீதேன், CH4. இந்த CH4ல பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், இந்த இடத்துல கார்பன் கிட்ட தான் வந்து அந்த ஆக்சிஸ் இருக்கும். X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், C ஆக்சிஸ் எடுத்துன்னா இந்த ஹைட்ரஜன் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜனை கூட இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகுதுன்னா IA will be equal to IB will be equal to IC. Such type of molecule, there will not be any permanent dipole moment and such molecules will not exhibit any microwave. It will not be microwave active and it will not exhibit any rotational spectroscopy. So
spherical top molecules வந்து சாதாரண மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் இல்லைன்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் that they are not much of importance because they do not have dipole moment. The third one is symmetric top. So the symmetric top na என்னது one hydrogen if you replace by fluorine or chlorine chloromethane or fluoromethane எடுத்துட்டோம்னா அந்த இந்த மாலிக்யூலை நீங்க தலைகீழா போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை சுற்றுறோம்னா ஒரு டாப் சுற்றுற மாதிரி தான் இருக்குது அதுக்குனால தான் இதுக்கு வந்து ஸ்பிரிக்கல் டாப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆக்சிஸ் வந்து இதே மாதிரி தான் நம்ம இப்போ இந்த ஆக்சிஸ் வந்து எடுத்துக்கிறோம் பிரின்சிபல் ஆக்சிஸை இந்த இதில் ஃப்ளூரின் இருக்குது 3 ஹைட்ரஜன் இருக்குது கார்பன் ஃப்ளூரினுக்கு இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஃப்ளூரினுக்கும் கார்பனுக்கும் இடையில இருக்கும் பிகாஸ் C12 F19 hydrogen is only 1 so weight, atomic weight. So இந்த center of mass வந்து கார்பனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இடையில இருக்கும் ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது இந்த principal axis A passes through fluorine carbon bond. ஸோ அது சுற்றும் போது என்ன ஆகும் இந்த ஹைட்ரஜன் இங்கே வரும் இந்த ஹைட்ரஜன் இங்கே போகும் இந்த ஹைட்ரஜன் இங்கே வரும் ஸோ ஹைட்ரஜன் இப்படி சுற்றிட்டே இருக்கு ஹைட்ரஜன் இஸ் வெரி லைட் ஸோ பட் பொசிஷன் மாறுறதுனால இங்கே வந்து IA is equal to 0 வந்து ஆனால் இங்கே IA will not be equal to 0 பிகாஸ் இந்த ஹைட்ரஜனை சுற்றுறதுக்கான கொஞ்சம் எனர்ஜி தேவையில்லை வாட் இஸ் இனர்ஷியா it can be considered as a resistance towards any force what you are applying on it நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்னா அதை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து இனர்ஷியா இல்லையா ஸோ அதனால் இது வந்து it will not be equal to 0 பிகாஸ் இந்த ஹைட்ரஜன் எல்லாம் பொசிஷன் மாறுறது அதுவே வந்து நீங்கள் இப்படி சுற்றும் போது இந்த இடத்துல இருந்து நீங்கள் சுற்றும் போது இப்படி சுற்றும் போதோ இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்து இதை இப்படி வச்சுட்டு இது வந்து இன்னொரு ஆக்சஸ் இங்கேருந்து இப்படி சுற்றும் போதோ எல்லா ஐட்டம்ஸுமே ஃப்ளூரின் கார்பன் 3 ஹைட்ரஜன் எல்லாமே சுற்றிட்டு தான் இருக்குது இப்போ இது இந்த ஆங்கிளில் சுற்றினாலும் இந்த ஆங்கிளில் பர்பெண்டிகுலராக வச்சு சுற்றினாலும் 1 2 3 4 5 இந்த 5 ஆட்டம்ஸுமே வந்து சுற்றிட்டு இருக்கிறதுனால IB and IC will be same. So this type of molecule is called symmetric top. இந்த இடத்துல நீங்க ஒன்று கவனிச்சா இதுவும் கிட்டத்தட்ட லீனியர் மாலிக்யூலும் ஸ்பிரிக்கல் டாப்பும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு இங்கே IA is equal to 0 இது இந்த கேஸில் IA is not equal to 0. ஸோ இந்த சிமெட்ரிக் டாப்ல 2 டைப் இருக்கு ஒன் இஸ் ப்ரோலேட் திஸ் இஸ் கால்டு ப்ரோலேட் இந்த மாதிரி இருக்கப்பட்டதுக்கு பேர் ப்ரோலேட் ப்ரோலேட்னா என்னது இப்போ வந்து எலிப்ஸ் இருக்கு இல்லையா எலிப்ஸ் பரபோலா ஹைப்பர்போலான்னு படிச்சிருப்பீங்க நீங்கள் எலிப்சோய்டல் தான் 3 டைமென்ஷனல் எலிப்ஸினுடைய 3 டைமென்ஷனல் ஃபார்ம் தான் எலிப்சோய்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ப்ரோலேட்டு ஒரு ஒபுலேட் ஸோ இந்த கேஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்படி சுற்றும் போது இந்த மாஸ் வந்து ஃப்ளூரின் குளோரின் மாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ராடு மாதிரி இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குது ஸோ அதனால திஸ் வில் ஹாவ் திஸ் ஷேப் சப்போஸ் இதில் நீங்கள் வந்து 3 ஹைட்ரஜனை வந்து குளோரினால் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க இந்த ஒரே ஒரு ஹைட்ரஜனை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்க இப்போ இந்த மாதிரி ஆகிடும் இதை திருப்பி போட்டாலும் இந்த மாதிரி டாப்பாக தான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் ஸ்பிரிக்கல் சிமெட்ரிக் டாப் தான் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆகும் இந்த ஹைட்ரஜன் கார்பன் பாண்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து நீங்கள் சுற்றும் போது அதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும் ஆக்சுவலாக இதில் வந்து IA is not equal to 0 IB is equal to IC ஆனால் IA வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் IB ICயை விட அந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ரோலேட்டு அது ஞாபகம் வச்சுங்க IA வந்து IB அண்ட் ICயை விட கம்மியாக இருந்தால் அது ப்ரோலேட்டு இந்த சிமெட்ரிக் டாப்பில் அதுவே வந்து இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும்னா இதை சுற்றுறதுக்கு 3 குளோரினை சுற்ற வேண்டியிருக்கு ஸோ அதனால் என்ன ஆகும்னா IA will be more than IB and IC so IB and IC will be same ஆனால் IA will be more than that IB and IC வந்து சேமாக இருந்தாலும் அதை விட அதிகமாக இதுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை சொன்ன மாதிரி ஃப்ளூரின் குளோரினுடைய மாஸ் இங்கே இருக்கிறதுனால யூ கேன் திங்க் தட் த ப்ரோலேட் ஹேஸ் காட் திஸ் ஷேப் இப்போ இது இப்படி சுற்றும் போது குளோரின் தான் அதிகமாக வெயிட் இருக்குது அது ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ப்ரோலேட் வில் பி ராட் லைக் அண்ட் ஒப்லேட் வில் பி டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் அது வந்து அதனுடைய அந்த ஷேப்பு The fourth one is asymmetric type of molecule. Is an example is water molecule. இதில் என்ன இதுனாக்கா IA will not be equal to IB will not be equal to IC because இந்த ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு லோன் பேர் இருக்கும்
ஸோ நீங்கள் வந்து இது ரொட்டேட் பண்ணும்போது IA will not be equal, x axis y axis z axis இருந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணும்போது IA will not be 0, IB and IC also will not be 0. அது மட்டும் இல்லாமல் IA will not be equal to IB will not be equal to IC. ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் polyatomic molecules. ஸோ polyatomic moleculesல linear moleculesக்கு another example is carbon oxysulfide, OCS. So CO2 நீங்கள் பார்த்தீங்கன்னா CO2 is not having a dipole moment, so CO2 is not microwave active. ஸோ அதனால அது வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கொடுக்காது. அதை வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து சல்ஃபரால் ரீப்ளேஸ் பண்ணோம்னா OCS, that is having permanent dipole moment and it is an example for polyatomic linear molecule. So இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா IA will be 0. So in the rotation, when you rotate it in this axis, that is the principal axis which passes through the center of mass. மற்ற ரெண்டு ஆக்சிஸும் வந்து perpendicular to the center of mass இருக்கும். இந்த இது வந்து passes through the center of mass. ஸோ அந்த ஆக்சிஸில் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது IA is equal to 0, IB is equal to IC. This we have already seen. So IB will be equal to IC because this is the center of mass. Because இதில் வந்து கார்பன் வந்து 12, ஆக்சிஜன் வந்து 16, சல்ஃபர் வந்து 32. ஸோ சல்ஃபர்னுடைய வெயிட் இது ரெண்டுனுடைய வெயிட்டை விட அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இட் வில் லை பிட்வீன் கார்பன் அண்ட் சல்ஃபர். இது வந்து கார்பன், திஸ் இஸ் கார்பன். இந்த கார்பனுக்கும் சல்ஃபருக்கும் இடையில தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இப்போ இதில் இது வந்து ட்ரையாட்டமிக் மாலிக்யூல். ஸோ இதனுடைய பி வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி 1 சென்டிமீட்டர் இன்வெர்ஸுக்கு ரேஞ்சில் தான் இருக்கும். வென் த டயாட்டமிக் மாலிக்யூலை வச்சு பார்க்கும்போது ட்ரையாட்டமிக் மாலிக்யூல்ஸுக்கு வந்து பி வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். வி ஹவ் சீன் தட் டயாட்டமிக் மாலிக்யூல்ஸுக்கு வந்து பி வேல்யூ வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு சொன்னோம். ஆனால் இதில் வந்து பி வேல்யூ வந்து 1 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஐசோடாபிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த ஆக்சிஜனையோ இல்லாட்டினாக்கா வந்து கார்பனையோ இல்லாட்டினா சல்ஃபரையோ ஐசோடாபிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணினாலும் இந்த பாண்டு டிஸ்டன்ஸு நம்ம வந்து பெருசாக மாறாது. அதுவும் we have already seen. And when there are 3 atoms, the bond length will be n-1, that is 3 - 1, 2 இருக்கும். இப்போ 4 ஆட்டம் இருக்கிற ஒரு லீனியர் மாலிக்யூல்னா அதில் 3 பாண்டு லெங்த் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஜே வேல்யூஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜே வேல்யூ இஸ் 0, 1, 2, 3 அந்த மாதிரி ஒவ்வொரு ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பருக்கும் யூ வில் கெட் த வேவ் நம்பர் 0.8109, 1.2163, 1.6217 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டெல்டா நியூ பார், தட் இஸ் த வேவ் நம்பர் is 0.4054. This is 2B value. So இதில் வந்து B value எடுத்தீங்கன்னா 2027 கிட்ட வருது. That is 0.2027. That is the B value. So you can see it is the value is much less than 1 centimeter inverse. If you go to diatomic molecules, you will see that it will be in the order of 2, 4, 5 up to 10 in that range. இதிலேருந்து நம்ம வந்து ஐ நம்ம கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் பி இஸ் ஈக்குவல் டு h/8π² IC இல்லையா? ஸோ ஐயை நம்ம கண்டுபிடிக்கணும்னா we have to take I there and bring the b here. So h/8π² BC. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா these are all constants, only b is the one which we are getting from the experiment. அதை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால் 137.95 into 10⁻⁻47 kg/m² வருது. இப்போ இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ். நமக்கு ஆக்சுவலாக வந்து சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து ஆக்சிஜன் எவ்வளோ தூரம் இருக்குது, இல்லைன்னா கார்பன் எவ்வளோ தூரம் இருக்குது, இல்லைன்னா சல்ஃபர் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது எல்லாம் நமக்கு வந்து முக்கியம். நமக்கு வந்து கார்பன் சல்ஃபருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, இல்லைன்னா கார்பன் ஆக்சிஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் டிஸ்டன்ஸு, இதுதான் நமக்கு தேவை. ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கிறதுனால MORO, MOனா இந்த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், RO that is the distance from the center of mass to the oxygen, இந்த டிஸ்டன்ஸு ப்ளஸ் MC mass of carbon, RC இந்த டிஸ்டன்ஸு சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து RC is equal to MS mass of sulfur into RS, the distance from the center of mass to sulfur.
this is RS. Okay. So இந்த distance தான் RS. இது வந்து RC, இது வந்து RS, இது வந்து RO. So this MSRS அப்படிங்கிறது வந்து இந்த distance multiplied by mass of the sulfur. ஸோ இந்த பக்கம் இருக்கிற சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது. சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறதுனுடைய எல்லாம் மாஸ் இன்டு ரேடியஸ் வில் சம் ஆஃப் மாஸஸ் அண்ட் ரேடியஸ் வில் பி ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற இப்போ 4 மாலிக்யூல் 4 ஆட்டம்ஸ் இந்த பக்கம் இருக்குன்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பக்கம் இருக்குன்னா M1 R1 M2 R2 M3 R3 M4 R4 அப்படின்னு வரும். இந்த பக்கம் இருக்கிறதுக்கும் அந்த பக்கம் இருக்கிறதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ MORO plus MCRC is equal to MSRS. So this is MRS. The center of mass லேருந்து இங்கே இருக்கக்கூடிய distance தான் வந்து RS. Okay. So but I is equal to MORO square, mass of oxygen, distance of oxygen from the center of mass அதனுடைய square plus MCRC square, mass of carbon into distance of carbon from the center of mass அதனுடைய square MSRS square, mass of sulfur into distance of sulfur from the center of mass அதனுடைய square. இந்த distance RO, the distance from oxygen to center of mass லேருந்து ஆக்சிஜனுக்கு இருக்கக்கூடிய distance is equal to RC, center of mass லேருந்து கார்பனுக்கு இருக்கிற distance plus RCO. RCO is the bond distance between carbon and oxygen. அதே மாதிரி RS வந்து RCS. RCS னா என்னது? இந்த கார்பனுக்கும் சல்ஃபருக்கும் இருக்கிற bond distance minus RC, இந்த small distance between the center of mass and carbon. ஸோ இதை நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா இந்த இக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா MO ROக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? RC ப்ளஸ் RCO போடுறோம். அது மாதிரி MC RC அப்படியே இருக்கு. MS RSக்கு பதிலாக RCS மைனஸ் RCன்னு போடுறோம். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது MORC MORCO அந்த MORCOவை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஒன்லி RC ஃபேக்டர்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். MCRC இந்த MSRC வந்து இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். இந்த மைனஸ் MSRC வரும் இல்லையா, அந்த MSRCயை இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸ் MSRC வரும். இந்த MORCOவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது அது மைனஸ் ஆகிடும். அப்புறம் MSRCS இருக்குது, இங்கே இருக்குது MSRCSும் வந்துடுறது. ஸோ I is equal to MO into RCO plus RC squared plus MCRC squared plus இது plus MS RSக்கு பதிலாக RS மைனஸ் RC அதனுடைய ஸ்கொயர். இது வந்து ROக்கு பதிலாக RC ப்ளஸ் RCO அதனுடைய ஸ்கொயர். இது சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது A + B the whole squared, A squared plus 2AB plus B squared. ஸோ A squared RC squared MORC squared B squared MORC squared plus 2 MORCO RC. அதுக்கப்புறம் இது அப்படியே வருது MCR squared. அப்புறம் இதே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது MCRCS squared plus RC squared minus 2 RCS RC வரும். MS RCS squared plus MS RC squared minus 2 MS RCS RC. இதில் வந்து இந்த டேர்ம் நீங்கள் 3 டேர்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் MORC squared, MCRC squared, MSRC squared. இதில் என்னது? இது மாஸ் ஆஃப் சல்ஃபரு, இது மாஸ் ஆஃப் கார்பன், இது மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். இது 3ஐயும் நம்ம எடுத்தோம்னா அது வந்து வாட் இட் வில் பி மாஸ் ஆஃப் த என்டையர் மாலிக்யூல். ஸோ அதை நம்ம அப்படியே காமனாக எடுத்துட்டோம்னா எம்னு எடுத்தோம்னா M இஸ் த டோட்டல் மாஸ். ஸோ இந்த 3 டேமாக சேர்த்து நம்ம வந்து MS MC MO இது 3மே சேர்ந்தா என்ன ஆகுது? டோட்டல் மாஸ் ஆஃப் த மாலிக்யூல். ஸோ RC ஸ்கொயர்டு இங்கேயும் RC ஸ்கொயர்டு இருக்குது, இங்கேயும் RC ஸ்கொயர்டு இருக்குது இல்லையா? ஸோ இந்த 3ஐயும் சேர்த்து வந்து இதுவும் இந்த 3ம் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம்? MRC ஸ்கொயர்டுன்னு போடலாம். வாட் இஸ் M? M இஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் த மாலிக்யூல்.
இதில் நம்ம வந்து இந்த 3 டேர்மை MO RC ஸ்கொயர்டு MC RC ஸ்கொயர்டு MS RC ஸ்கொயர்டு இது மூணுமே சேர்த்துனாக்கா அதனுடைய டோட்டல் மாஸ் இன்டூ RC ஸ்கொயர்டு ப்ளஸ் 2RC இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்தோம்னு வச்சுங்களேன். இதில் ஒரு 2RC இருக்குது, இதில் ஒரு 2RC இருக்குது. இந்த 2RC இன்டூ MO RCO மிச்சம் இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, MS RCS இருக்குது. ப்ளஸ் மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் என்னென்ன, MO RCO ஸ்கொயர்டு, இந்த MO RCO ஸ்கொயர்டு ப்ளஸ் MS RCS ஸ்கொயர்டு, இந்த MS RCS ஸ்கொயர்டு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் I is equal to MO RCO ஸ்கொயர்டு ப்ளஸ் MS RCS ஸ்கொயர்டு மைனஸ் MO RCO மைனஸ் MS RCS the whole squared divided by Mனு கிடைக்கும். இதை நம்ம வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னாக்கா MRC is equal to MRCS minus MORCO. ஸோ இந்த I வேல்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா if you substitute oxygen by oxygen 18, this term எங்கெல்லாம் ஆக்சிஜன் இருக்கோ மாஸ் எங்கெல்லாம் MO இருக்கோ இந்த டேர்ம் will become this, the I will become I prime, MO will become MO prime. இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இந்த டேர்ம் வந்து MORCO, இதில் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதனால இந்த டேர்ம் வந்து ப்ரைம் வரும். இந்த இது MM ப்ரைம் ஆகும் பிகாஸ் த மாஸ் சேஞ்சஸ். பட் ஆக்சுவலி இந்த டேர்ம் RCS ஸ்கொயர்டு வந்து ப்ரைம் வராது. ஏன்னா இதில் MO மாஸ் ஆஃப் சல்ஃபர் தான் இருக்குது. அது மாதிரி இதுலேயும் மாஸ் ஆஃப் சல்ஃபர் தான் இருக்குது. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸும் மாறாது. We have seen that isotopic substitution will not change the internuclear distance. So we will get I and I prime. I prime will be I prime எப்படி இருக்கும்னாக்கா இங்கே ஒரு ப்ரைம் வரும், இங்கே ஒரு ப்ரைம் வரும். இதில் மாஸ் ஆக்சிஜன் கிடையாது, ஆக்சிஜனோட மாஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் I prime. So from I and I prime we can calculate the distance of carbon to oxygen and carbon to sulfur. கார்பன் டு ஆக்சிஜனுக்கு கார்பன் டு சல்ஃபருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு இந்த ரெண்டு இக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒன்று வந்து I, இன்னொன்று வந்து I prime. ஐயில் வந்து இதில் வந்து மாஸ் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து 16 எடுத்துக்கிறோம், I பிரைமில் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து 18 எடுத்துக்கிறோம். இல்லைன்னா கார்பன் சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் நம்ம வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் determining the bond distance in a using rotational spectroscopy in a polyatomic molecule.